வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். விஜய் அண்ணனை திட்டி சம்பாதிச்ச ஒரு 4 பேரு, அதே விஜய் அண்ணனை திட்டி மக்களிடையே கெட்ட பேர் வாங்கின அதே 4 பேர். அந்த 4 பேருக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ஜிஆர் சாங் இருக்கு. அந்த 4 பேர் யாருன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் பிரபல நடிகர். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பெட்ரூமுக்குள்ள கேமரா இருந்தது உண்மைதான். சங்கீதா விஜய் கிட்ட அவ்வளவு நெருக்கமா இல்லை. அது இந்த பொண்ணு ரொம்ப விஜய் அந்த மாதிரி கொடுமா டெய்லியும் அடி ஓத்த அப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா அது எதுக்குமே ஆகாது. விஜய் மாதிரி ஒரு மோசமான ஆளு சினிமா பீலியே இல்லை அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை விஜய் அவதூறு, விஜய் அசிங்கம், விஜய் ஆபாசம்னு சொல்லிட்டு பெட்ரூமுக்குள்ள நுழைஞ்சு பார்க்குற அளவுக்கு இவரை மட்டும் இல்ல, எல்லா நடிகைகளையும் எல்லாத்தையும் சரி தன்னோட அந்தரங்கத்துக்குள்ள கூட்டிட்டு போயிடுவாரு. நீங்க அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரங்கத்துக்குள்ளே போயிடுவாரு. எந்த நடிகைனாலும் பார்க்க மாட்டாரு. அந்த ரங்கத்துக்குள்ளேயே போய் அவங்க என்னென்ன லீலைகள் செஞ்சாங்க, ஒருவேளை அவங்களே தான் மறந்துருப்பாங்க. சப்போஸ் அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது, இப்படியெல்லாம் நம்ம நடந்துக்கிட்டோமா அப்படின்னு தெரியாது. ஆனா இருந்தாலும் அது உண்மையா பொய்யா என்னமோ ஏதோ சம்பாதிச்சா போதும். யாரு எந்த குடி எங்க கட்டா என்ன, யாரு எந்த மாதிரி நாசமா போனா நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு தேவை என்ன, வருமானம் வருதா, யூடியூப்ல கூப்பிட்டு பேட்டி எடுக்கும்போது 2000-3000 கையில தரானுங்களா, அந்த காசை வாங்குறதுக்கு இல்லது அந்த சொந்தமா இருக்கிற சேனல்ல குரோத் பண்றதுக்கு நாம ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே பேசி தள்ளணும். அப்படியே அதாவது பாத்தீங்கன்னா அந்த அந்த பெட்ரூமுக்குள்ள கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தது யாருன்னா, ஆனா உண்மையிலே சொல்லண்டா, பலான படம் எடுக்கிறவங்க கூட இந்த மாதிரி போய் திரைக்கதையெல்லாம் எழுதி எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவர் சொல்லுவார். அவர் சொல்லும் போதே அந்த அந்த சினிமா பாணிக்கு தகுந்த மாதிரி அந்த கிளுகிழுப்பா சொல்லுவார் பாருங்க, அதுதான் வேற லெவல். அது யாருன்னு பார்க்க மாட்டாரு. ஒருத்தர் ட்ரெண்டிங் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை மட்டம் தட்டுனாலும் சுத்தமா மட்டம் தட்டுவார். அந்த மாதிரி ஒரு ஆள் தான். நாங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பைல்வான் ரங்கநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய நடிகர். அவரு இப்போ கொஞ்ச நாளா பத்திரிகையாளராக இருக்காரு. அப்படிங்கிற பேர்ல பத்திரிகை நடத்திட்டு இருக்காரு. ஆனா அது என்ன பத்திரிகைன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. ஆனா இருந்தாலும் அவர் இந்த மாதிரி உட்காந்துட்டு எல்லாத்தையும் பேசுவாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாலும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு படத்துல அந்த ஒத்த செருப்புன்னு நினைக்கிறேன், அந்த படத்துல நடிச்ச அந்த பொண்ணை பத்தி பேசி ஒரு இஷ்யூ ஆச்சு. இன்னும் நிறைய அவரை பத்தி பேசணும்னா நிறைய பேசிட்டே இருக்கலாம், பொழுதெல்லாம் பேசலாம், ரொம்ப நாளா பேசலாம், ரொம்ப நேரம் பேசலாம். ஆனா நம்மளுக்கு வீடியோ 10 நிமிஷம் தான். அதனால நான் இதோட அவரை கட் பண்ணிடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, பைல்வான் ரங்கநாதன் சில பேர்த்துக்கு பிடிக்கும், எனக்கு பர்சனலாலாம் பிடிக்கும். சும்மா அவரை நம்ம எடுத்தோடனே குறை சொல்லிட முடியாது. அவர் எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிக்கும். அவர் தான் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் ரொம்ப கழுவி ஊத்துற மாதிரி ரொம்ப பர்சனலாக போய் வீடியோக்கள் போட்டுக்கிட்டு உண்மையிலே அந்த பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் ஆராய வேண்டாம். ஏன்னு கேட்டால் அது அனைத்தையும் அவதூறு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நன்றி, வணக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்பர் 2 யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ அசைன்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். அதாவது பாத்தீங்கன்னா, குறிப்பா ஜல்லிக்கட்டின் நாயகி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே சொல்லிக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா, பிக் பாஸின் நாயகி அப்படின்னு அந்த பொண்ணே சொல்லிக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட பட்டங்கள் கொடுத்தாங்க. வீர தமிழச்சி, வெற்றி தமிழச்சி, நீங்க தான் இந்த தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்த வந்த ஒரு தமிழ் பெண், தமிழ் புரட்சி பெண் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொடுத்தாங்க. இப்ப அவங்களே மூக்கால் அழுகுறாங்க. ஓ, எதுக்குடா இந்த பேர்லாம், இந்த பொண்ணுக்கு எதுக்குடா இந்த பேரை கொடுத்தோம், என்னால முடியலையே அப்படிங்கிற மாதிரி அந்த பேர் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்களே இப்ப அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சமீபமா விஜய் சாருக்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்கிற அந்த பொண்ணு தான் நான் சொல்றேன். அந்த பொண்ணு அதே மாதிரிதான். அது அந்த பொண்ணுக்கு மேலிடத்துல எல்லாம் இது க்ளோஸ் இருக்காங்க. அது என்னன்னு சொல்றது,
குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கட்சி கிட்ட அந்த பொண்ணு வந்து கூட்டணியில் இருக்கிறாங்க மாதிரி அந்த அதுக்கு அவங்க கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இப்ப அந்த பொண்ணு செஞ்சிட்டு இருக்கிற வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா விஜயனுடைய இமேஜை உடைக்கணும், விஜயண்ணன் பக்கத்துல யாரும் நெருங்கக்கூடாது. இவங்கெல்லாம் பண்றதை பார்த்தா விஜயண்ணனை வந்து இந்த அரசியல் விட்டு முடிக்கி விட்டுருவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா இவங்கெல்லாம் பண்றதை பார்த்தா விஜயண்ணன் மேலதான் உண்மையிலே கரெக்டான தரத்துல தான் போயிட்டு இருக்காரா அப்படின்னு இப்பதான் தோணுது. அப்புறம் 2 வீடியோ வெளியிட்டாங்க அந்த பொண்ணு. ஒரு வீடியோ வந்து வேலூர் பரப்பரையில ஒன்றும் பெருசா இல்லை, வழக்கம் போல சும்மாதான், அது எனக்கு பிடிக்கல, உங்க ரசிகர்லாம் பூரா 17 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்க அப்படிங்கிற மாதிரி பேசி, அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்களை பேசி, அப்புறம் வந்து 2வது வீடியோவில் அண்ணா நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேண்ணே, சீக்கிரம் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் ஜிஹெச்சில் சேர்த்துங்கண்ணே, இல்லைன்னா செத்து போயிடுங்கிற மாதிரி அப்படியே சோகமாக மூஞ்சி வச்சுட்டு பேசி விஜய் ரசிகர்கள்ட்டெல்லாம் ரொம்ப கெட்ட பேர் வாங்கிக்கிட்ட ஜூலி தான் நம்பர் 2 இடத்துல இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா விஜயனை திட்டுறது அப்படின்னாவே இவங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு பெரிய கிளுகிழப்பா இருக்க மாட்டிருக்கு. அவங்கள திட்டி போட்டாதான் அந்த வீச போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி வச்சுக்கிறாங்க. சரி ஓகே இருக்கட்டும், பாவம் இதை பொழைச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரசிகர்கள் இருக்காங்க. அவங்களும் வந்து கம்மன் இருக்கிறது இல்ல, அது ஏதோ ஒரு வீடியோ போட்டாங்கன்னா இவங்க உடனே கொந்தளிச்சிடுறாங்க. நம்ம ரசிகர்கள் எல்லாரும், விஜயன ரசிகர்கள் எல்லாரும் அப்படியே கொந்தளிச்சிடுறாங்க. ஓ விடுங்க, அந்த பொண்ணுலாம் பாவம் போட்டுருங்க, ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. அதெல்லாம் வந்து பேசணும்னா அது வந்து ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோ போடணும் அந்த பொண்ணுக்கெல்லாம். அந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்புறமேல் கடைசியாக அதெல்லாம் உண்மை வெளியே வரட்டும், அப்புறமேல் பேசிக்கலாம். அடுத்த வந்து 3வது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வலையொலி நடத்திட்டு இருக்காரு. குறிப்பா இந்த யூடியூப் பாக்குறவங்கள கண்டிப்பா தெரியும். யூடியூப் பார்க்காதவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் கிட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம். கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசுவாப்புல, ஆனா எல்லாமே பொய் தான் பேசுவாப்படி. அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை. அவங்க அண்ணன் வந்து இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சீமான் அண்ணன் வந்து ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு அப்புறமேல இந்த வீடியோக்குள்ள போலாம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 60 லட்சியம் 10 நிச்சயம் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா அது 60 லட்சியம் 10 நிச்சயம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா 234 தொகுதியில 60 லட்சியம், 60 சீட்டு ஜெயிக்கணும், அது லட்சியம். 10 சீட்டு தான் நிச்சயம் அப்படின்னு இருக்கிறாரு. அந்த 10 சீட்டு வந்து நீங்க வீடு வீடா போய் நாம் தமிழர் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் கேளுங்க, தயவு செய்து கேளுங்க மக்களே, கேளுங்கன்ட்டு அவர் பாட்டு கத்திக்கிட்டு தான் இருக்காரு. இவங்க அதெல்லாம் எதையுமே போய் கேட்கறதில்ல. அவங்களும் எதையுமே அங்க போய் வீடு வீட போய் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்க அக்கா அண்ணா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுவரையிலும் பார்த்ததே இல்லை, நானும் கேள்விப்பட்டதே இல்லை. இவங்களுக்கு 24 மணி நேரமும் இந்த சேனல்ல உக்காந்துக்கிட்டு விஜய் எந்த பக்கம் பேசலாம், விஜயோட பொண்டாட்டிக்கு டைவர்ஸ் ஆகி வந்திருக்குது அதை பத்தி பேசலாமா, இல்ல வந்து விஜயினுடைய ஜனநாயகன் கேஸ பேசலாமா, இல்ல 41 பேர் இறந்தாங்களே அதை பத்தி பேசி அரசியலாக்கலாமா, ஏதோ ஒரு வகையில வருமானம் பண்ண. சீமானனுக்கு என்ன, அவர் திறநிதி வருது, அவர் ஜாலியா இருக்கிறாரு. நம்மளுக்கு வருமானம் வேண்டாமா? சும்மா போய் ஓட்டக்கேள்னா அங்க எவன் போடுறாங்க ஓட்ட கேட்கறதுக்கு? இங்கதான் நம்ம அவதூறு பேசி நம்ம கட்சியவே கெட்ட பயிர் வாங்கி வச்சிருக்கிறோம். சும்மா போய் கேட்டா போட்டுருவானா ஓட்டு அப்படின்னு கொஞ்சம் மாதிரி அவங்களுக்குன்னு அறிவு இருக்குல்ல. ஏப்பா நீ தானே அந்த யூடியூப்ல போய் பேசிட்டு தெரிகிற பையன் அப்படின்னு பார்த்தோன்னே கேட்பானே சீமா நம்ம சாட்டைய பார்த்த உடனே, ஓ நீ தானே இந்த விஜய் பத்தி அவதூறா பேசி தம்பிட்டு இருந்த பையன் நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்பான்ல. அதனால வீடுலாம் போக மாட்டாரு. ஏன்னு கேட்டா சாட்டைக்கு எந்த இடமும் கொடுக்கல நிக்கிறதுக்கு. அது வீரப்பா வேற ஒரு பேட்டி வேறு கொடுத்திருந்தாரு சாட்டை. எதுன்னு பாத்தீங்கன்னா விஜய் எங்க நிக்கிறாரோ அங்கதான் நான் நிப்பேன் அப்படின்னு. விஜய் நிக்கிற இடத்துல இல்ல, விஜயனோட ரசிகன் நிக்கிற இடத்துல கூட நீ தோந்துருவா. அது காரணம் என்ன தெரியுமா? நீ பேசுற அவதூறு போறாமே மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிறதா சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. பாவம் ஏதோ ஒரு வாட்டி வகுத்து பொழப்புக்கு பேசி ஏதோ நகர்த்திட்டு இருக்காரு. சாட்டை பரவாயில்ல, சாட்டைக்கு பின்னாடி எங்க போற ஓடி போறேன், ஓடி காலிப்பேன், ஓடி போயிட்டேன், எங்க போறேன், கட்சி எங்க போயிட்டேன் யாருன்னு சீமானனோட இன்னொரு தம்பி, அந்த தம்பி தான் இந்த வயசுல பேசுறது. அவருக்கு பாவம் விக்ஸ் மிட்டாய் வாங்கி கொடுத்தாது அந்த தொண்டையாவது ரெடி பண்ணுங்கண்ணா. திறநிதியில கொஞ்சம் காசு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதான் அந்த தொண்டை கொஞ்சம் ரெடி பண்ணி விடுங்கண்ணா. பாவம் ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு.
ஏன்னா நான்லாம் உங்களை பேசணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா நானும் நாம் தமிழர்லேருந்து வெளியே வந்தவன் தான். நீங்கள் பேசுகிற அவதூறுகள்லாம் என்னால் தாங்க முடியல சீமானம்னா. அதனால தான் நான் வெளியே வந்துட்டு அங்கேருந்து வந்து விஜய் அண்ணன் வந்து ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறத விட இத்தனை பேர் ஏன்டா எதுக்குறாங்க, இந்த மனுஷனுக்கு நான் ஏன்டா சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் விஜய் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் தவிர விஜய் அண்ணன் வந்து என்னோட உயிர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் அண்ணனுக்கு மேலே எனக்கே முரண் நிறையா இருக்குது. ஆனால் இருந்தாலும் விஜய் அண்ணன் எனக்கு பிடிக்குதுன்னு அது காரணம் என்ன, இத்தனை பேரும் கல்லடி பட்டும்போது ஒரு மனுஷன் எதையுமே வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி தள்ளி போறாரு பார்த்தீங்களா. அதனால தான் நான் விஜய் அண்ணன் கிட்ட நிற்கிறேன். அதனால தான் அவருக்கு தேவையான வீடியோ போடுறேன். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், நீங்களும் அவதூறு பேச பேச நான் திமுக அதிமுகவை கூட ஆதரிப்பேன், நாம் தமிழர் நான் ஆதரிக்க மாட்டேன். ஆக்சுவலி நாம் தமிழனுடைய வர கொள்கை இப்போ கொள்கைனா நல்ல கொள்கை தான், நல்ல கோட்பாடு எல்லாமே. சீமானன் பர்ஃபெக்டான ஆளு, அவர் வந்து பேசினா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்பின கோடிக்கணக்கான ஆட்களில் நானும் ஒருத்தன். ஆனால் நீங்கள் எடுத்து வச்ச அந்த விஜயினோட எதிர்ப்பு வந்து அதை யாராலும் ஏற்றுக்க முடியாது, எவராலும் ஏற்றுக்க முடியாது. அது வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு செயல்பாடு. அதனால இளைஞர்கள் நிறைய பேர் உங்களை விட்டு போயிட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, அதனால சாட்டை துரைமுருகன் வந்து நான் வந்து 3வது இடத்துல வச்சிருந்தேன். இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல ஒருத்தர் இருக்கார். அவரே சொல்லிடுறேன். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மீசை வைத்திருக்கும் நக்கீரன் கோபாலன் அவர்களை தான் 4வது இடத்துல வச்சிருக்கிறேன். ஆக்சுவலி அவர் தான் முதல் இடத்துல வச்சிருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு இன்னும் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல கண்ணையா சாவுக்கு வந்த விஜய் நைட்டு 11 மணிக்கு வந்தாருன்னு சொன்னது கூட ஓகே தான். இந்த தூள் படத்துல ஒரு காமெடி வரும், மயில்சாமி விவேக் கிட்ட காசை பறிச்சுட்டு போயிடுவாரு. காசை பறிச்சுட்டு போய் மலைக்கு போயிட்டு வந்துடுவாரு. வந்துட்டு கலர் கலராக ட்ரெஸ் பண்ணிட்டு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு வருவாரு. போட்டுட்டு வந்தோடனே ஒரு பார்சல் கொண்டு வந்து கொடுப்பாரு. பார்சல் கொடுத்தோன்னே விவேக் என்ன பண்ணுவாரு, டேய் எங்கடா போயிட்டு வந்த அப்படின்னு கேட்பாரு. என்ன காமெடி டைம் எங்கடா போயிட்டு வந்துன்னு கேட்பாரு. உடனே மயில்சாமி இருந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, பாஸ் நான் அண்ணி நல்லா இருக்குனுங்கிறதுக்காக திருப்பதி போயிட்டு வந்த பாஸ் அப்படிம்பாரு. கொண்டாடான்னு சொல்லிட்டு வாங்கி அந்த பார்சல் பிரிப்பாரு. ஜிலேபி இருக்கும். என்னடா மயில் என்னடா ஜிலேபி கொடுத்துக்கிற அப்படிம்பாரு. மயில் சார் உடனே மைண்ட் வைஸ் போவோம், ஐயோ கடைக்காரன் இருட்டில் பார்சல் மாற்றி கட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ் இப்போ வந்து நாராயணசாமி நாயுடு லட்டுக்கு பதிலாக ஜிலேபி மாற்றிட்டாரு பாஸ் அப்படிம்பா. லட்டுலையுமாடா அப்படின்னு சொல்லி சாப்பிடு அந்த மாதிரி. ஆனால் எதை சொன்னாலும் நான் நம்பிடுவேன்டா. ஆனா நாராயணசாமி நாயுடு ஜிலேபிக்கு பதிலாக லட்டுக்கு பதிலாக ஜிலேபி கொடுத்தாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அதை மட்டும் என்னால மன்னிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லுவாரு பாத்தீங்களா. அந்த மாதிரி அதாவது விஜய் வந்து அந்த கூட்டத்துக்கு நைட்டு 11 மணிக்கு வந்த உடனே என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து 1 கிலோமீட்டருக்கு அப்படியே வாசம் அடிக்குது, அப்படியே சுத்தியும். அது சரக்கு வாசம் வந்து 1 கிலோமீட்டருக்கு அடிக்குதான். ஏன்னா நீங்க எதை சொன்னீங்கன்னு நம்பிருப்பாங்கண்ணா மக்கள். நீங்க இப்படின்னா பத்திரிக்கை வச்சு நடத்துறீங்க, எனக்கு அதானே இன்னும் ஆச்சரியமா இருக்குது. உண்மையிலே சொல்றேன், ஏதோ 10 பேருக்கு நாத்து அடிச்சிருக்குது, இந்த மாதிரி சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டாங்க, எல்லாரும் 10 பேர் போக்கு பிடிச்சாங்கன்னு சொல்லியிருந்தா கூட ஏதோ ஒரு லாஜிக் இருந்திருக்கும். 1 கிலோமீட்டருக்கு வாசம் அடிக்குதுன்னா அப்போ 1 கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றளவுக்கு அங்க குடிகாரங்க தான் இருந்தது. டாஸ்மார்க்லயே 1 கிலோமீட்டருக்கு வாசம் வராதுண்ணே. பார்ல குடிக்கிறாங்க, அத்தனை குடியா இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து குடிச்சா கூட 1 கிலோமீட்டர் வாசம் வராதுண்ணே. ஆனா சொன்னீங்க இந்த மடப்பசங்க எதை சொன்னாலும் நம்பிக்குவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்க பாத்தீங்க ஒரு கருத்து. 1 கிலோமீட்டருக்கு வாசனை சத்தியமா சொல்றேனே. நீங்க அதாவது விஜய திட்டுறன்னு பாவம். அதாவது வைத்தியம் பண்ண செலவு இல்லாம இப்படி கிடக்குறான்னு சொல்லிட்டு ஒரு படத்துல விஜய் சேதுபதி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வைத்தியம் பண்ண காசு இல்லாம நல்ல பாவம் என்ன ஆனீங்கன்னு எனக்கு தெரியலண்ணே. எனக்கு அதுதான் கொஞ்சம் பயமா இருக்குது. உடம்பு கொஞ்சம் பாத்துக்கங்கண்ணே. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொய் ஒரு மனுஷன் மேல பேசலாம், ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் பேசக்கூடாதுண்ணே. அதையும் அந்த ஆடியோ கால ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சுட்டு பேசுனீங்க பாருங்க. ஏய் சீப்பு சொல்றாரு நீ என்ன பண்ணு, சீப்பு சொல்றாரு நீ என்ன பண்ணு, ஹேஷ்டேக் இதை போட்டு விடு, உனக்கு அமௌண்ட் அனுப்பிச்சு விட்டுறேன். ஏன்னா இது வேற யாரும் அந்த காலம் பேச முடியாது தானே.
வேற யாரும் அந்த கால் மாதிரி பேசி வேற எதுவும் கிரியேட் பண்ணவே முடியாதானே. இன்ன காலத்துல இருக்கிறீங்க, 1970 இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க வந்து அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கிறீங்க. இப்ப 2024 இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் முடிச்சுட்டாங்கன்னா இன்னுமே நீங்க அதையே வச்சு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து சீட்டு எடுத்து காமிச்சா எழுத்தெல்லாம் உண்மை அப்படின்னு நம்ம காலம் ஒரு காலம் இருக்கு. அது வந்து மசக்காலம். இது வந்து என்ன காலம்? இது கம்ப்யூட்டர் ஏஐ காலம். ஏஐல வந்து என் வயசையே நானே கேட்கலாம், அந்த மாதிரி ஒரு முன்னாடி வந்து பேசும், அந்த மாதிரி ஒரு காலம். இந்த காலத்துல போய் யாரோ 2 பேர் போன்ல பேசுனது எடுத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசுறாங்க பாரு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கன்னா ஒரு நியாயம் வேண்டாமா? ஏன்னா ஒரு நியாயம் வேண்டாமா? உண்மையிலே விஜய் சார் இந்த வீடியோ பார்த்தா எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் பார்க்கணும் இந்த வீடியோ, நிஜமா எல்லாரும் பாருங்க. இதுல நான் பேசியிருக்கிற ஏதாவது ஒரு வார்த்தைகள் வந்து பொய், நீ பேசியிருக்கிற வார்த்தையில் இது பொய்ப்பா அப்படின்னு சொல்லிருங்க. நான் உண்மையிலே வந்து அவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா பேசுனது எல்லாமே உண்மைதான். எல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே பேசுனது எல்லாமே உண்மைதான். தனிப்பட்ட முறையில அவங்க மேல எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியோ வேற ஏதோ கோபாலன் மேலேயோ ஜூலி மேலேயோ சாட்டை துரைமுருகன் மேலேயோ பைல்வான் ரங்கநாதன் மேலேயோ இந்த 4 பேருக்கு மேல எனக்கு தனிப்பட்ட பிரச்சனை எதுவும் இருக்கா? சொத்து பிரச்சனை தகராறு ஏதோ ஒன்று, வாய் தகராறு, வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா? இல்லையே. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை எதுக்குறீங்க, அந்த ஒருத்தரை ஏன் எதுக்குறீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். அவ்வளவுதான். அவர் எதிருங்க. நீங்க வேணான்னு சொல்ல, நீங்க எதிருங்க. அவதூறு பேசாதீங்க. அவதூறு பேசினா அது என்னது? அவதூறுனா என்னது? அவதூறுங்கிறது ஒரு மனுஷன் மேல கொலைப்பழி விட மோசமான பழி அவதூறு. அவதூறு பேசி ஒருத்தன் தெத்து போயிடன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உயிரை திருப்பி உங்களால வாங்க முடியுமா? சொல்லுங்க. 41 பேர் செத்து போயிட்டாங்க. அது வந்து யாராலையும் அது ஈடுகட்ட முடியாத பெரிய துக்கம். அது இந்த வேர்ல்ட்லயே ஒரு பெரிய துக்கம். அது வந்து யாராலும் ஏத்துக்க முடியாது, என்னாலும் ஏத்துக்க முடியாது. அது நிறைய முரண் இருக்கு. அது எல்லாமே தப்புதான். அதுல அது வந்து நானே எதிர்த்து வீடியோ போட்டிருக்கேன். அதை விடுங்க. அது வந்து அந்த மக்கள் வந்து விஜய் சார் கிட்ட பேசுறாங்க, விஜய் சார் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த மக்கள் இருந்தா என்னென்ன செய்வாங்களோ அது எல்லாம் விஜய் சார் குரூப் அவங்களுக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி இது ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அது போக அந்த சிபிஐ கேஸ் கோர்ட்ல இருக்கு, சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு. இது இத்தனை விஷயங்கள் அதில் இருக்கு. அது நாம டக்குன்னு மூக்க நுழைச்சி நீதான் குற்றவாளி, நீதான் ஓடி போய், நீதான் நிலம் சொல்லிட்டு அப்படி பேசுறது வந்து இப்படி தெரியுமா இருக்கு. அது நீங்க அது உண்மையாவே இருக்கட்டும். அது வந்து கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வந்து கோர்ட்ல தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் நீ குற்றவாளி அப்படின்னு சொல்லணும். அப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் நாம வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இங்க பறந்துகிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லிதான் நான் வந்து ஒரு நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன். சரி, ஓகே. இந்த 4 பேர்த்த பத்தி பேசணும்னா நம்ம 4 நாள் பேசினா கூட நம்மளுக்கு வந்து ஆகாது. பைல்வான் அண்ணா ஓப்பனா சொல்லிட்டாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா பெட்ரூம்ல கேமரா இருக்கிறது என்னவோ உண்மைதான் அப்படின்ட்டாரு. இந்த ஜூலி விஜய் அண்ணனை எதுக்குறங்கிற பேர்ல பாவம் அவன் ஐயோ என்னால முடியலடா. இந்த சீமானன் சொன்ன டைலாக் தான் வருது. ஐயோ பைத்தியக்கார பசங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நான் படாத பாடு படுறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு உண்மையிலே அதெல்லாம் உங்களால நினைச்சா என்ன சொல்றது. எல்லாம் இவங்கெல்லாம் இவ்வளவு பெரிய அறிவாளிங்க, இவங்களுக்கு பெரிய அறிவாளிங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன். மாத்தியா என்னதானா உண்மையில அடிக்கணும். என்னை விட அறிவாளி இந்த உலகத்துல யாரும் இல்லையே போல இருக்க. அப்புறம் சாட்டையெல்லாம் பாவம். அது வந்து சாட்டை பேசுறது வந்து ஆக்ரோஷமா இருக்கும். அது வந்து தொடர்ந்து கேட்டு பாருங்களேன். அவரோட பேச்சை வந்து நீங்க 4-5 டைம் 5 பேச்சை மட்டும் கேட்டு பாருங்களேன். அந்த 5 பேச்சை கேட்டுட்டு 6வது பேச்சு போகும்போது அது காமெடியாயிரும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எரிச்சலா இருக்கும். என்னன்னா அவன் இப்படி பேசுறான், விஜய் பத்தி இப்படி பேசிட்டு இருக்கிறான், கேவலமா தரகுறவா பேசுறான் அப்படின்னு நினைப்பீங்க. 2வது டைம் பேசும்போது அட ஆமா இல்ல. 3வது டைம் கேட்கும்போது ஓஹோ. 4வது டைம் கேட்டு பாருங்களேன், இவன் என்ன டைம் இந்த மாதிரி தான் பொருளை பேசிக்கிட்டு தெரியுமா, இதோ தூக்கடா அப்படின்ட்டு போயிடுவோம். அதான் ஒரு என்ன சொல்றது, ஒரு பொய்ய ஒரு டைம் பேசினீங்கன்னா மக்கள் வந்து அப்படியா அப்படின்னு யோசிப்பாங்க. ஒரே பொய்ய நீ ஓயாம பேசிட்டு வச்சுக்கவே, அதாவது என் பேரு சூச, நான் திங்கிற தோசை, வைக்க போறேன் பூச, டேய் ஒரே டைலாக் பேசுறது பார்த்தா அந்த ஊரு பூரா ஒரே டைலாக் தான் பேசிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அடிக்கிறதுக்குள்ள ஓடி போயிருந்தோம். வடிவேல் சொல்ற மாதிரி ஒரே டைலாக பேசிட்டு இருந்தா மக்கள் எல்லாம் போர் அடிச்சு போயிடும். ஆளை சாட்டை துறைமுருகனா அவன் விஜய் தான் திட்டுவான் தூக்கிடு அப்படிங்கிற மாதிரி அது வந்து இப்ப ஈஸியா போயிடுச்சு எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் கொஞ்சம் சங்கடமா தான் இருந்துச்சு, சலுப்பா தான் இருந்துச்சு. இப்ப பேச பேச எங்களுக்கு வந்து ஈஸியா போயிடுச்சு. அது பேசுப்பா, நீ பேசுப்பா, ஒன்னும் பிரச்சனை பேசு, நீ பேச பேச அதாவது நீ பேச பேச எங்களுக்கு, அதாவது விஜயனுக்கு வந்து ஒரு வளர்ச்சி உருவாக்குற, நாம் தமிழருக்கு வந்து ஒரு வளர்ச்சி குறைக்கிற, அவ்வளவுதான். அதாவது வந்து ஓட்டு கேட்க போகும்போது நம்ம எதை போட்டு கேட்கணும், சீமானன் சொல்றாரு
60 லட்சியம், அங்க அவன் 200 லட்சியம் 234 நிச்சயம் இருக்கிறாங்க. சாரி, 200 நிச்சயம் 234 லட்சியம் இருக்கிறாங்க. இவர் இப்பதான் 60 லட்சியம் 10 நிச்சயம் இருக்கிறாரு. இவங்களெல்லாம் வச்சிருந்தா 10 இல்லைண்ணே, ஒரு சீட்டு ஜெயிக்கிறதே ரொம்ப ரிஸ்க்ண்ணே. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி வச்சிருக்காங்க. நீங்க எப்பதானே அது புரிஞ்சுக்க போறீங்க? தயவு செய்து சீமானண்ணே, தயவு செய்து நீங்க கெட்ட பேர்லாம் வாங்கி வைக்கிறது நீங்க முதல்ல பாருங்கண்ணே, பார்த்து சொல்லுங்கண்ணே, உங்ககிட்ட சொல்லுங்கண்ணே. தயவு செய்து விஜயை திட்டாதீங்கடா, விஜயை திட்டாதீங்க. நீங்க சம்பாதிக்கோசரம் என் கட்சி அழிக்காதீங்கடா. இவ்வளவு பாடுபட்டு கத்துக்கத்துன்னு கத்தி 15 வருஷமா நமக்கு இப்படி கத்துக்கத்துன்னு கத்தி இப்பதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். விஜயை திட்டி 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 கட்சி கீழே கொண்டு போயிட்டு இருக்காதீங்கடா. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எல்லாம் நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க மக்களே. ஏன்னு கேட்டீங்கன்னா சிந்திக்கிற திறன் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற ஜெனரேஷன் சொல்றாங்க. நம்மளை விட 1000 மடங்கு சிந்திக்கக்கூடிய ஆட்கள். இப்ப ஏஐ உபயோகப்படுத்துறதுக்கு நம்ம 90 கிட்ஸுக்கு தெரியாது. 2K கிட்ஸ் அப்படியே லெப்ட் ஹேண்ட்ல பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அது மாதிரி 2K கிட்ஸுக்கு இப்ப எல்லாமே தெரியும். யார் யார் அவதூறு பேசுறாங்க, யார் யார் கரெக்டா பேசுறாங்க, யாரு எப்படி, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நீங்க சும்மா வாய் சாவடல விட்டுறதுனால மட்டும் ஒருத்தர் வந்து பெரிய நம்பர மாட்டாங்க. அப்படி இல்லை. இதே பூமியில் இதே இந்தியாவில தான் காந்தியை பிடிச்ச கோடிக்கணக்கான பேர் இருந்துக்கும் போதும் காந்தியை பிடிக்காத கோட்சேங்கிற மாதிரி ஒரு ஆளு இருந்தாங்க. இந்த மாதிரி ஆளுங்க இருந்தாங்க. புரியுதா? அதே போலதான் காமராஜரை பிடிக்காத ஆட்கள் இருக்கிறாங்க. ஐயா அம்பேத்கரை பிடிக்காத ஆட்கள் இருக்கிறாங்க. ஐயா கக்கனை பிடிக்காத ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க நேர்மையா இருந்தவங்க, அவங்களையே பிடிக்காத ஆட்கள் இந்த குலத்தில் இருந்திருக்காங்க. ஆஃப்டர் நம்ம விஜயன் ஒரு கூத்தாடியா வந்திருக்காரு. அவரை பிடிக்காத ஆட்கள் இருக்க மாட்டாங்களா? எம்ஜிஆர் ஆஹா ஓஹோ மக்கள் தலைவர் உலக நாயகர்னு சொல்லி கொண்டாடின ஆளு, அவரை பிடிக்காதவங்க எத்தனை பேர் இருந்தாங்க பாத்தீங்களா? இப்ப அதே நிலைமை தான் விஜயன் நடக்குது. ஓகே, இவங்க 4 பேரும் சேர்ந்துதான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 4 பக்கமும் 4 திசைகள், வடக்கு மேற்கு தெற்கு கிழக்கு மாதிரி இந்த மாதிரி 4 திசைகள் இருந்து வராங்க. விஜயனை நோக்கி அம்புகள் எய்துகிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு அம்புக்கும் விஜயனை வந்து சரி எதுங்கடா பாவம், என்னமோ பண்ணுங்க, நான் பாட்டு கம்முன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறதே இல்லை. அவரோட பலமே அதுதான். அவரோட பலமே ஒருத்தன் வந்து பேசாம இருக்கிறான்னா, இப்போ நீங்க வந்து நான் ஒரு குறிப்பா ஒரு கதை சொல்றேன் பாருங்களேன். கதையில ஒரு ஊமை சொல்றேன் பாருங்களேன். அது என்னன்னா, அது உங்களுக்கு நல்லா வாய் பேச தெரியும். ஒரு 4 பேர் எடுத்துக்கலாம். ஒரு 4 பசங்க வந்து நல்லா வாய் பேசுவாங்க. நடுவில் ஒரு ஊமை பையன் நிற்கிறான். அது வாய் பேச முடியாத ஒரு நபர் நிற்கிறாரு, மாற்றுத்திறனாளி நிற்கிறாரு. 4 பேர் போய் 4 பக்கம் நின்றுக்கிட்டு பேசுறீங்க. அந்த வாய் பேச முடியாத அந்த தம்பி என்ன பண்ணுவார்? நீங்களே சொல்லுங்க. யாராச்சும் பதில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க 4 பேர் பேசுறது அவருக்கு கேட்கவே இல்லை. என்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க, வாய் மட்டும் அசைது தெரியலன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு உங்களை கடந்து போயிடுவார். நீங்க 4 பேரும் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிட்டு கடைசியா ஏன் இத்தனை வருஷம் ஏன் திரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் விசாரிச்சு பார்த்தாதான் தெரியும் அந்த தம்பிக்கு வாய் பேச முடியாத தம்பி அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் விஜய் சார் இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாம் பேசுறத காதை அடைச்சிக்கிட்டாரு. அன்னைக்கு ஒரு நாள் காதடிச்சாரு பாத்தீங்களா விசில் சத்தத்துக்கு, அது விசில் சத்தத்துக்கு அடிக்கல, நீங்க பேசின அவதூறத்துக்கு அடைச்சிக்கிட்டாரு. என்னமோ பேசிங்க. என்னால இதுக்கு மேல இந்த வீடியோவை கண்டினியூ பண்ண முடியல. சரி, ஓகே. இந்த 4 பேரை வந்து நம்ம விஜயனுக்கு வந்து ஆப்போசிட்டா பேசிட்டு இருந்தாங்க. இனிமேலும் பேசுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேசினா பேசிட்டு போறாங்க, நம்மளுக்கு என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி விட்டு போனா போங்க. இல்ல வந்து அவங்க பேசுறதெல்லாம் கரெக்ட் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கோங்க. அது உங்க விருப்பம் தான். எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, அதை பத்தி கவலை இல்லை. மக்கள் எல்லாரும் சுய நினைவோட சிந்திச்சு செயல்படுங்க, அது கரெக்டா சொல்றேன். அது போக இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் பாத்துக்கோங்க. யாராவது ஒருத்தர் கட்டாயப்படுத்துறாருன்னு அந்த ஒரு கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து ஓட்டு போடுங்க. அப்பதான் நல்ல தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். அதுக்காக நான் தாவேக்காக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்கல, நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கல, அதிமுக கேட்கல, திமுக கேட்கல. உங்க விருப்பம், உங்க ஓட்டு, உங்க உரிமை. யாரு சொன்னாலும் கேட்காதீங்க. நீங்க உங்களை முடிவெடுத்து நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து சொல்றேன். அவதூறுகளை நம்பாதீர்கள். அவதூறுகள் பேசுவதற்கு கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இந்த எல்லாம் சுயநலத்துக்காக பேசுறவங்க தான், வருமானத்துக்காக பேசுறவங்க தான், தன்னுடைய முதலாளிகளை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக பேசுறவங்க தான் தவிர இவங்கெல்லாம் உண்மையிலேயே மனசுல இருந்து பேசுற தூய்மையான நல்லவர்கள் இந்த 4 பேரும். நான் ஓப்பனா சொல்றேன். சரி, ஓகே. இந்த வீடியோ மூலமா நான் யாராவது மனசு புண்படுத்தி இருந்தேன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.